இங்கே பாரு ஜெயக்குடி, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் உன் மாமன்கிட்ட சொல்லு, மனசு மாறிடும். நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமனை போய் பாரு. போமா. யாருமா ஜெயக்குடி? நீயா? போமா போய் பாரு. போ போய் பாரு. நீ யாரியா? உனக்கு என்ன வேணும்? போய் தங்கச்சி கூட வந்து போறமா. ஏய் நீ யாரு? ஐயோ ஒச்சாயி கர்மாத்தூர் மூணு சாமிகளா, இந்த கொலகார மனசை மாத்தி இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுங்க ஐயா. எப்படி மாமா இருக்க? எங்க அண்ணனுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பேசி முடிச்சிருக்கு மாமா. உன்னை தவிர வேற ஒருத்தர் என்னால முடியாது மாமா. மாமா இந்த தாலியை என் கழுத்துல கட்டு மாமா. ஏண்டி மாவல்ல இந்த தாலி கைத்த வச்சு என் கையை கட்டி உங்க அண்ணன் உசுரை காப்பாத்தலன்னு கனவு காணாத. அது நடக்காது. நீ எவனவனா கட்டி எக்கெடு கட்டு போ. இதுதான் முடிவா மாமா? இப்ப நான் ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்கோ மாமா. மனசுல ஒருத்தனையும் உடம்புல ஒருத்தனையும் சுமக்கிற அவசரம் இல்லை மாமா. நானு உன் மனசு மாறுற வரைக்கும் நான் இந்த தாலியையும் என் உசுரையும் என் முந்தானையில முடிஞ்சு உனக்காக காத்துட்டு இருப்பேன் மாமா. ஏப்பா சின்னசாமி, ஒப்பனை பத்தி இந்த குடும்பத்தை பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும். பெரிய கோடாங்கி விட்டாளுங்க, நம்ம கள்ளநாட்டுக்கே நல்லா தெரியும். மாப்பிள்ள எங்க அக்கா மையன் ஒரு முறைக்கு பொண்ணை பார்த்துட்டு போட்டாருந்தா சட்டு புட்டுன்னு பேசி தட்டை மாத்திக்கலாம். என்ன சொல்றீங்க மாமா? சத்த போறங்க, தங்கச்சி கூட்டு வந்துடுறேன். ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் நல்லா செய்வாங்க. இல்லை பொண்ணை பாடுறா, நகை நட்டு நல்ல பொண்ணு கிடையாது. வர்ற முதல்ல ஜெயக்குடி எங்கம்மா? ஜெயக்குடி கூப்பிடு. காலையில இருந்து அவளை காணோம்பா. என்னது? காலையில இருந்து காணோமா? இப்போ வந்து சொல்றேன். ஏப்பா எம்பிட்டு நேரம் உங்க மூஞ்சியே பார்த்து உட்காந்துக்கு இருக்குது. வயதியா என்னப்பா பொண்ணு இப்படி வருது? இதானப்பா பொண்ணு. பொண்ணை பாரு. என்னப்பா நடக்குதுங்க? ஆமையா? ஏமா உனக்காக எம்பிட்டு நேரம் காத்துக்கு இருக்குது? நீ இப்படி வர? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆத்தாலும் மாலும் ஒண்ணு சேர்ந்து நட மாறீங்களா? பொண்ணியெல்லாம் கட்டுனேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. எங்கடி போயிட்டு வர? ஏய் எங்கடி போயிட்டு வர? ஏய் ஒண்ணு தாண்டி எங்கடி போயிட்டு வர? வல்லரசு மாமனை பாத்துட்டு வரேன். என்னது? உனக்கு எம்புட்டி நெஞ்ச தந்தால கோகர பேல பாத்துட்டு வரல. என்னப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய் ஊர் பையன் முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்தி பாக்குறேன். உன்னை வெட்டாரடி மனசாரா? வெட்டி கொண்டாலும் சரி, நான் வல்லரசு மாமனை கட்டுவேன். அவனே அத்தமால கட்டுவிட்டு அவன் ஒத்த கால நிக்கிறாளடா. அவனுக்கே கட்டி வச்சு போயிட வேண்டியதாடா. நீ யார அவளை பொண்ணு கட்டு வர? ஏய் போங்கடா வெறும்பேலுடா. ஏய் தங்கச்சி கேட்டா தெரியும்டா. மண்ணா போச்சு. ஏய் இங்க பாரு, கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. அந்த கொலகார பேல மறந்துரு, இல்ல செத்து தொலை. தூக்கி போட்டு தலை முடிக்கிட்டு போறேன். மான கட்ட சிரிக்கி மாயா சேட்டு. கஷ்டப்பட்டு கக்குசு மூத்திரமெல்லாம் கழுவி கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம்னு காப்போன் மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப இருக்க சூழ்நிலை கல்யாணங்கிறது நமக்கு நடக்காத காரியமாயி போச்சு. இப்ப எவன் சேட்டு குணத்தை பாக்குறான், பூரா பணத்தை தான் பாக்குறான். அதனால இந்த மோதிரத்தை வச்சு 2 சேவை 10 கோழி வாங்கி இதுகளுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கு போடுற முட்டையை அடகாத்து குஞ்சு பொறிச்சு ஒரு சுகுணா சிக்கன் ஃபேக்டரி மாதிரி வைக்கணும்னு ஆசையை ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு ஆசைப்பட போறேன்னு சொல்லுங்க. இத வச்சு? ஆமா இத வச்சுதான். யோ மச்சம் கம்மியா இருக்கியா? என் உடம்பு ஊரா மச்சமா இருக்கு சேட்டு. யோ நான் அந்த மச்சத்தை சொல்லலையா, மோதிரத்துல கலப்படம் இருக்குன்னு சொல்றேன். சேட்டு உரசி உரசி ரேட்டை குறைக்க பாக்குறேன். இருடி உன்னை வேற மாதிரி உரசுறேன். சேட்டு இது எங்க வாங்கினது தெரியுமா? எங்க வாங்கினது? நீ எங்க ஆளுக்கு புள்ள உன்னை சேர்த்து வச்சிருக்கே தங்கம்மா கரம் சந்து லுங்கட்டு, அந்த கடையில் வாங்கினது. இப்ப சொல்லு, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்ல மச்சம் கம்மியா இருக்கானு? ஏப்பா இது உரசுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியாப்பா? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, எங்க ஊர் தியேட்டர்ல சின்ன வீடு படம் பார்க்கும் போதே தங்கம்மால உரசாத, அவ டேஞ்சர் பார்ட்டி, உன் சொத்து பத்தெல்லாம் புடிங்கிட்டு விட்டுருவான்னு. நீ கேட்டியா? அத்தாம்பரி கடையை விட்டு இத்துணுண்டு கடையில் உட்காந்துருக்க. அதை விடப்பா அந்த கேவலப்பட்ட பச்சை போய் இப்ப பேசிக்கிட்டு இப்ப வைக்கப்படுற. ஏப்பா நம்ம சொந்த வந்தமா போனா உனக்கு எம்புட்டு வேணும் போது அதை சொல்லப்பா. நீ சொந்தம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எங்க ஊர் சாராய கடைக்காரனை விட மோசமா தமிழ் பேசுறியே எப்படி? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அப்பனுக்கு பூர்வீகம் நாட்டாமங்கலம். நாட்டாமங்கலமா? அப்ப நீ எனக்கு மாவே மச்சின முறை.
இங்கிருந்து முறுக்கு சூட போனவன் ராஜஸ்தானுக்கு. அங்க போய் முறுக்கு சூடாம எங்க ஆத்தா ஆட்டோமேட்டிக் இருந்தவங்களை பிக்கப் பண்ணி இங்க வீட்டு கொண்டுட்டாரு. அதனால தானப்பா இப்படி பேசிட்டுறேன். அப்ப நீங்க குடுக்கிற காசுல ஒரு பெரிய சொந்த கோழி பண்ண வச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க ஒரே மக ரசகுல்லா சோனா அகர்வால எனக்கு தானே கட்டி கொடுப்பீங்க. என்ன சொல்றீங்க சேட்டு மாமா? ஓகேவா? ஆஹா, அப்ப உனக்கு கலப்படம் ஒருத்த வச்சுக்கிட்டு கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டானே. சேட்டு மாமா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு சேட்டு மாமே தகச்சிட்டான். ஏப்பா பெரிய பூசாரி, கோடாங்கிய, பங்காளிய, அக்கா மக்க சக்கரை எல்லாம் வந்தாச்சாப்பா? சக்கரையும் வந்தாச்சாப்பா? என்ன ரேட்டு? காலையில 4 மணிக்கு பசி ஏறினது, சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இங்க இருக்க உசிலம்பட்டில இருந்து வாளாந்தூர் வரங்குள்ளையும் சனக்காரா பஸ்ல ஏறுறாங்க இறங்குறாங்க. அவசரமா எங்க போறாங்கன்னே தெரியலங்க. இப்ப எல்லாம் பஸ் எங்கெங்க ஓட்டுறாங்க, உருட்டுறாங்க உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் லேட்டு. ஏப்பா சின்னசாமி, உங்க ஒப்பை மலைச்சாமி பிறகு அதே ஸ்தானம் நீ இருந்து வர மாசி பட்சத்தில் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. ஆமா பாய். ஆமாப்ல சந்தோஷமாப்பா. வாங்கிக்க மாப்பிள்ளை. இப்ப தாய் நீ கெச்சக்கார வைக்கல. கீழோட்டுல இருந்து மேற்கோட்டு வரைக்கும் நாயா அலைஞ்சு கண்டவன் காலை பிடிச்சு கெஞ்சி உங்களுக்கு பரவாயில்ல வாங்கிவிட்டேன்ல. நாளை காலையில நம்ம ஊர் மாசி வச்சு திருவிழாப்பா. மாமனை மனுஷன் வெளியேற போறீங்க எப்படி? மாப்பிள்ள நம்ம 2 பேரும் வெளியே ஓட உடனே நம்ம கோலசாமிக்கு ஒரு கடாயை வச்சு பண்ணுமையாய். அந்த பலிகடா சின்னச்சாமி பையதாண்டா. எங்க குடும்பத்தை சேர்த்து வை தாயே. இந்த வைரச்சல உங்க மாமி பொட்டியை தூக்கிட்டு வருது. அது காலில் இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கிக்கத்தா. அந்த ஆத்தா மனசு குளிர்ந்த மாதிரி உன் மாமி மனசும் குளிர்ந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்து கஷ்டமெல்லாம் தீந்துரும்தா. இந்த அப்படி எனக்கு பயமா இருக்குமா? என்னது பயமா இருக்கா? ஏமா நீ என்ன அவன்ட்டு 5-10 கடனை வாங்க போற? பயப்படுறதுக்கு மஞ்சள் தண்ணி தானமா ஊத்த போற? அவன் என்ன பெரிய பக்கவா? நீ வாமா. நீ என்னமா இந்த பையன் பயந்துகிட்டு இருக்க? அவன் என்ன பெரிய யானையா பூனையா? அண்ணன் இருக்கான் சிங்க புலி. பயப்படாம நீ வந்து மஞ்சள் தண்ணி ஊத்து. அவன் மட்டும் அதுக்கு பிறகு ஆகுதா இல்லையான்னு பாரு. இந்த பொட்டோட வந்துட்டாங்க. போய் ஊத்துமா. பயப்படாம போமா. போ. மஞ்சள் தண்ணியை ஊத்துற மஞ்சள் தண்ணி. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட உன் வீரத்தை கட்டியா? வாடா வாடா கேக்கிட்ட கட்டா உன் வீரத்தை. வா வா சிங்கப்பட நீ உன் வீட்டு வாசலே வச்சு வெட்டடா. வாடா வாடா ஏ வல்லரசே, இந்த சாமி பட்டியை தலை விட்டு இறங்குனதுமே உன் தலை மட்டும் உருளுதுடி. அதையே பாப்போடா. டேய் உன் தலையில இருந்து பட்டி இறங்குனதுமே போறதல போறடா. இந்த தடவை உன் சாவு உறுதிடா. நாயம் ஏய் பிடிடா. எக்கடி எடுத்து ராசா. கொஞ்சம் குள்ளதான நாங்க ஜெயில இருந்து வந்திருக்கேன். வாடா. ஏய் ரெடி? மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறியா? அடிச்சு கைய கால உடச்சிடும். உனக்கு எவ்வளவு நெஞ்ச எடுத்து இருந்தா காட்டி கொடுத்து அந்த பைய கால விடுவேன்.
சொன்னா கேள்ற வல்லரசு. பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்காத, ஏதாவது ஒண்ணு ஆயிர போதுடா. கூட்டி வல்லரசு உன் கூட போறது பொறுப்புடா. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான். பெரிய பொறுப்பு. உன் மனசுல என்ன இருக்கு, இவன் மனசுல என்ன இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். என் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு பொழுது விடிய அந்த சின்னச்சாமி பையன் தலை மண்ணில் உள்ளோம். வெட்டுன கையோட வீட்டுக்கு வருவேன். வந்ததும் உனக்கும் போஸுக்கும் கல்யாணம். அது மட்டும் நடக்காது. ஐயோ வேண்டாமா, அடி வாய முடிக்கிட்டு சும்மா தான் இருடி. நீ சும்மா இருமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா அப்பனுக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து, இந்த ஊருக்கே பயந்து வாயையும் மனசையும் கட்டிக்கிட்டு புழுங்கி சாகுறது. நானும் எங்க அப்பா மாய்க்கு பிறந்தவதான். உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. உனக்கு இருக்கிற சூடு, சொரணை, மானம், ரோஷம் அம்பட்டும் எனக்கும் இருக்குது. நீ இப்ப திருந்துவ, அப்புறம் திருந்துவன்னு நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். ஆனா நீ திருந்தவே மாட்ட. இந்த பாரு, நீ எவனையும் வெட்டு, எக்கேடு கெட்டு நாசமா போ. ஆனா என்ன அவனை கட்டு இவனை கட்டுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. உரிமைங்கிறத பொம்பளைங்க நாங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு கொடுக்கிற ஒரு மரியாதைடா. எங்க பாசத்தை புரிஞ்சுக்காத உங்களுக்கு இனிமே என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? இதுக்கு மேல என் மேல கைய வச்ச மரியாதை கெட்டும். என் மனசுல இருக்கிறத இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சின்னசாமி மாமா நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் நான் அவனை மனசார விரும்புறேன். கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன், இல்ல அந்த நினைப்போடவே செத்து அழிவேன்.